இந்த வாரம் முழுக்கவே முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், இந்நாள் கிரிக்கெட் வீரர்னு யாராவது ஒருத்தர் போலீஸ்ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ல மாட்ற விஷயமாவே இருக்கும் தான் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ராபின் உத்தப்பா மேல வந்துட்டு பிஎஃப் பணத்த தொழிலாளர்களுக்கான பிஎஃப் பணத்த வந்து அவர் செலுத்தல அப்படிங்கிற ஒரு புகார் வந்து எழுந்தது. அதுக்கப்புறமா எனக்கும் அந்த கம்பெனிக்கும் இப்ப சம்மந்தமே இல்ல அப்படின்லாம் வந்து அவர் வந்து விளக்கம் குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கிற விராட் கோலியோட ஹோட்டலுக்கு ஃபயர் சேஃப்டி மெஷர்மென்ட்ஸ்க்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பா ஒரே மாசத்துல 2 முறை வந்து அவருக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப, இப்ப வந்து இந்த விஷயத்துல புதுசா என்ட்ரி ஆயிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மகேந்திர சிங் தோனி. தோனிய பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஜார்க்கண்ட்ல அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல அரசுனால தரப்பட்ட நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவருக்கு இருக்கு. இது வந்து தோனி 2011ஆம் ஆண்டு இந்திய அணிக்கு வந்து உலகக்கோப்பை ஜெயிச்சு தந்தது. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபில ஜெயிச்சு கொடுத்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களோட மாநில அரசு அவரை பாராட்டும் விதமா ஒரு 10,000 சதுர அடி நிலத்தை வந்து அவருக்கு வந்து வீட்டுமனை பட்டாவா வந்து பரிசா கொடுத்திருந்தாங்க. இந்த பரிசு தான் வந்து இப்போ அவருக்கு ஒரு பெரிய சிக்கலையே கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த பரிசு அப்படிங்கிறது அந்த வீட்டுமனை பட்டா வந்து குடியிருப்பு பகுதிகளுக்கான வீட்டுமனை பட்டாவா இருக்கு. ஸோ அங்கே வந்து அது வந்து ரெசிடென்சியல் ஏரியா, அங்கே வந்து நீங்கள் வீடு கட்டி வசிக்கலாம், அது மட்டும்தான் பண்ண முடியும். அதே சமயம் அதை வந்து நீங்கள் வர்த்தக பயன்பாட்டுக்கு அப்படின்னு யூஸ் பண்ண முடியாதுன்னு விதிகள் வந்து சொல்லுது. ஆனால் தோனியோட அந்த குறிப்பிட்ட வீட்டுமனை பட்டால வந்துட்டு மருத்துவத்துறை சார்ந்த சில பணிகள் வந்து நடந்துட்டு வரதா பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அதை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தோனி மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. இது தொடர்பாக காவல்துறை கிட்ட புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு. காவல்துறையுமே வந்து இதுக்கான விசாரணையில் இப்போ வந்து இறங்கி இருக்காங்க. இந்த வீட்டுமனை பட்டாவை பொறுத்த வரைக்கும் இதில் தோனி வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலுமே அவரோட இடத்துல இந்த விஷயம் நடக்கிறனால இது தொடர்பாக விசாரணை நடத்தி ஒருவேளை வந்துட்டு அது உண்மையாகும் பட்சத்தில் தோனிக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு ஜார்க்கண்ட் காவல்துறை முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது.